ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்கணும். சாப்டர் 2 என்னன்னு பார்க்கலாம், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். எக்ஸாம்பிள் சம் 2.2 தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சம் 2.2 பார்க்க போறோம். ஓகேங்களா, 2.2 பார்க்க போறோம். அந்த கொஸ்டினை பாருங்க. ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்றான். கோஷன்ட் ஏவும் மீதியும் கண்டுபிடிடான்றான். When A is divided by B in the following case. A equal to -12, B equal to 5. First question. ரெண்டாவது question, A equal to 17, B equal to -3. Okay, third question, A equal to -19, B equal to -4. இப்போ நம்ம யூக்ளிட் டிவிஷன்ஸ் லெமாவை பயன்படுத்துகிறோம். நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? யூக்ளிட் டிவிஷன்ஸ் லெமா. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூக்ளிட் டிவிஷன்ஸ் பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. That means A equal, formula for A equal to BQ plus R. That is 0 less than R less than B. Okay. இப்போ A ஓட மதிப்பு எடுத்துக்கிறோம் -12. A ஓட மதிப்புனா -12. B ஓட மதிப்பு 5. இப்போ நமக்கு Q தெரியாது, Rவும் தெரியாது. அதுக்கு பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகே, தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மைனஸ் வரும்போது நல்லா கவனிக்க. மைனஸ் ஒரு இதை விட பெரிய நம்பரா இருக்கணும். ஓகே, அந்த நம்பர் என்னன்னு பாக்குறோம். நல்லா கவனிங்க, அந்த நம்பரு என்னன்னு பாக்குறோம். அப்ப பார்க்கும் பொழுது நல்லா அப்போ 3 -3 போடலாங்களா? ஓகே, -3 into +5 பண்ணா -15 ஆகுது. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, -15 வருது. ஓகேங்களா, அப்போ -12 எவ்வளவு இன்க்ரீஸ்? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 3 பேஸ் பண்ணா -12 வருது இல்லையா? அப்ப இங்க 3 + 3 போடுறோம். தட் மீன்ஸ் அப்போ therefore கோஷன்ட் தான் இது Q, இது R. Quotient Q equal -3, R equal to +3. இப்போ சரியா இருக்கான்னு பார்க்கலாங்களா? இப்போ அவன் என்ன பண்ண, 0 விட R ஓட மதிப்பு எழுதிக்கிறோம். அதை விட B ஓட மதிப்பு என்ன இருக்கு? 5. ஓகேங்களா, கரெக்டா வருதுங்களா? B ஓட மதிப்பீடு சின்னதாக தானே இருக்கு. அப்போ நம்ம போடுறது கரெக்டு. ஓகே, அடுத்த கணக்கு செகண்ட் சம்மு பார்க்கலாம். இப்போ எடுத்த சம்மு செகண்ட் சம்மு பார்க்க. இப்போ நம்ம பார்க்க போது செகண்ட் சம்மு சொல்யூஷன் யூக்ளிட் டிவிஷன்ஸ் லெமா எடுத்துறோம். செகண்ட் சம்ல என்ன கொடுத்துறோம்? A equal to 17. ஈக்குவல் B ஓட மதிப்பு என்ன? -3. இப்போ Q தெரியாது, ஆரும் நமக்கு தெரியாது. ஓகே, இதை விட இங்க சின்னதா வரணும் நம்பர். நல்லா கவனி, இதை விட சின்ன நம்பர் தான் வரணும். சின்ன நம்பர் வரணும்னா அப்போ என்ன 5 போடுறோம். ஓகே, -5 போடலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. 5 3s are 15. அப்போ மீதி 17ல 15 கழிச்சா எவ்வளோ? 2, ரிமைண்டர் 2. ஓகே, அப்போ Q equal கோஷன்ட் வந்து -15, R equal ரிமைண்டர் 2. அப்போ இது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்களா? பாருங்க, 0 less than R ஓட மதிப்பு 2, மாடுலஸ் இப்போ மாடுலஸ் -5, that implies 2 மாடுலஸ் 5 னா that means 5. ஓகேங்களா, பிளஸ் மைனஸ் வேல்யூ பிளஸ்ஸா மாறுது. அப்போ 5 விட சின்ன நம்பரா தான் இருக்கு 2. அப்போ நம்ம போடுறது ஆன்சர் கரெக்ட். எக்ஸாம்பிள் 2.2 உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்க. இதே போல அடுத்த வீடியோவை
அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.